எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பஞ்சமி நாளான வாராகி அம்மன் பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே காலையில் நம்ம செடிகளுக்கு எல்லாம் தண்ணி ஊற்றணும். நம்ம கிட்ட இருக்க ரோஸ் செடிக்கு முருங்கைச்செடி நல்லாவே காய் வச்சுருக்குது. அடுத்து நம்ம ரணவல்லி, இதை கட்டி போட்டால் குட்டி போடும் செடின்னு சொல்லுவாங்க. இந்த இலையை சாப்பிட்றதுனால கிட்னி ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம வாழை மரம் நல்லாவே தளைஞ்சிருக்கு. 3 கண்டு வச்சது நம்ம சிம்பா 1 கடிச்சிட்டான். ஒரு மணி பிளான்ட் செடியும் வச்சுருந்தோம், அதுவும் நல்லா தளைஞ்சிருக்கு. பிரம்ம கமலம் வளர்ந்த உடனே நம்ம சிம்பா கண்ணை உறுத்திரிச்சு ஃபுல்லாக கடிச்சிட்டான். இது கொய்யா செடி, ஒரு சின்ன ரோஸ் செடி, இது செண்பகப்பூ செடி, நல்லா பூ வைக்கும். இப்போது அதோட கிளைகள் எல்லாம் தளிர் விட ஆரம்பிச்சிருச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து ஒரு 7 days ரோஸ் செடி, டெய்லி 2 பூவாச்சு தந்துடும். இது நம்ம மாங்காய் செடி, ரொம்ப நாள் அப்படியே இருக்கேன்னு பார்த்தா அதோட கிளையிலையும் சின்னதாக தளிர் விட்டுருக்கு. நல்லா பாருங்கள், குட்டி தளிராக ஒன்று இருக்கும். அடுத்து ஒரு கற்றாழை வச்சுருக்கோம். இது நம்ம சிம்பாக்காகவே வச்சது, நல்லா யூஸ் ஆகுது. பக்கத்துலேயே ஒரு லெமன் செடியும் வச்சுருக்கோம். ஸ்டெப்ஸில் ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கோம், அது நல்லா வளர்ந்து இப்போ நல்லா கொடி பரவுது. அம்மா சாம்பாருக்கு முருங்காய் கேட்டாங்க, 2 பறிச்சாச்சு. ஈவினிங் ஒரு 7 மணிக்கு பஞ்சமி பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பஞ்சமி நாள்னாலே வாராகிக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. வாராகி தாயாரை கும்பிட்றதுக்கு ரொம்ப சிறந்த நாள் பஞ்சமி நாள். பஞ்சமி நாயகினே வாராகி தாயாரை சொல்லுவாங்க. பஞ்சமி பூஜையை 7 மணிக்கு மேலே தான் செய்யணும், அதுதான் வாராகிக்கு உகந்த நேரம்னு சொல்லுவாங்க. வாராகிக்கு அரளி, மஞ்சள், மறிக்குழந்து இதெல்லாம் ரொம்ப பிடித்தமான பூ, அதை வச்சு தான் அலங்காரம் பண்ணணும். குங்குமம்னா ரொம்ப பிடிக்கும், அதை வச்சே நம்ம சாமி கும்பிடலாம். டைம் இல்லாததால் நாங்கள் அப்படியே மாதுளையை வச்சுட்டோம். தாயாருக்கு பிடித்த மாதுளையை நம்ம உரித்து தேன் ஊற்றி வைக்கிறது தான் சிறந்தது. சக்கரவள்ளி கிழங்கு, குச்சிக்கிழங்கு, வேர்க்கடலை, இந்த மாதிரி மண்ணுக்குள்ளார விளையிற எல்லா பொருளுமே தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும், அதை வச்சு தான் படைக்கணும். பலகாரமாக இனிப்பு உளுந்த வடை, சக்கரை பொங்கல், நம்மக்கிட்ட இருக்க எந்த ஸ்வீட்டுனாலும் நெய்வேத்தியமாக வச்சு கும்பிடலாம். இங்கே வச்சுருக்கிறது 2 வெத்தலை, 2 பழம், 2 பாக்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இனிப்பு உளுந்த வடை, ஆப்பிள், மாதுளை, கொஞ்சமாக பச்சரிசி சாதத்தில் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு ஒரு பழத்தை பிணைஞ்சு வச்சுருக்கோம். இது எல்லாமே கட்டாயம் நெய்வேத்தியமாக வாராகி தாயாருக்கு வைக்கலாம். இவ்வளவும் வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. வாழைப்பழம், வெத்தலை, பாக்கு, கொஞ்சம் தண்ணி, மறக்காமல் கற்கண்டு கொஞ்சம் வச்சுருங்க, அதுவே தாயார் ஏற்றுப்பாங்க. விளக்கு ஏற்றும் போது கவனிக்க வேண்டியது, நெய் விளக்கு போடுறது தான் ரொம்ப உகந்தது. 5 முக விளக்கு மண் விளக்காக போடுங்க. அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ஒரு சொட்டு நெய் விட்டுக்கோங்க, அதுவும் போதுமானது. முக்கியமாக ரெட்டை திரி, எங்கே விளக்கு போட்டாலும் ரெட்டை திரியோடு போடுங்க. கடன் பிரச்சனை இருக்கிறவங்க வாழை இலையில் பச்சரிசி போட்டு அதை நல்லா பரப்பி விட்டுருங்க. நம்ம வச்ச நெய்வேத்தியம் எல்லாமே வச்சுருங்க. ஒரு தேங்காவை உடைச்சி தண்ணி எடுத்து வச்சுட்டு தேங்காயில் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யையோ ஊற்றி 2 பக்கமும் விளக்கு போடுங்க. கடன் பிரச்சனை கட்டாயம் சீக்கிரம் குறையும். வெள்ளி செவ்வாய் நாளில் இந்த பூஜையை செய்கிறப்போ பாலில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு அதை நெய்வேத்தியமாக படைக்கலாம். சப்த கன்னிகளில் 5வது கன்னி தான் நம்ம வாராகி தாய். நல்ல எண்ணங்களோட தூய மனசோட கேட்குற எல்லாமே கண்டிப்பாக வாராகி தாய் நமக்கு தருவாங்க. மற்றவங்க நமக்கு தீங்கு நினைத்தாலும் அதை நெருங்க விடாமல் பார்த்துப்பாங்க நம்ம வாராகி அம்மன். நீங்களும் இந்த வளர்ப்பறை நாளில் வாராகி தாயை வழிபட்டு நிறைய பலன்கள் அடைய நாங்கள் விரும்புகிறோம். இன்னும் நல்ல தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்கும் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சிம்பாக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.